friends for first BA English department students. Today we discuss about the topic for the reform bills. In American War of Independence has said what is meant by reform bills and then who introduced these reform bills. First, you know the introduction of reform bills. The reform bill was introduced in 19th century due to the French Revolution and Napoleonic Wars. ரெஃபார்மேஷன் பில் அப்படிங்கிறது யாரோட பீரியடில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நெப்போலியனிக் வார்ஸ். நெப்போலியன் இஸ் ஒன் ஆஃப் த ஜாக்கோபியன் ஏஜ் person. So that person period only this reformation bills was introduced in 19th century. It introduced in England. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளார அந்த கான் லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா கொண்டு வரும்போது அங்கே தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கல இந்த ரெஃபார்ம் பில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த பீரியட் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது அந்த ரெஃபார்ம் பில்லால் என்னென்ன வந்து சேஞ்சஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். காசஸ் என்னென்ன வந்து நடந்துகிட்ருக்கு இந்த ரெஃபார்ம் பில்ஸால். the important reason for passing the first reform bill in 1832. Totally 3 reform bills they passed. For the first reform bill was passed in 1832. First reform bill அப்படிங்கிறது எப்போ பாஸ் பண்ணிட்டாங்கன்னா 1832ல் was the defect in the principle of distribution of seats in the parliament. Why they introduced the reform bill in 1832 means they distribute the seats. அரசியல்வாதிகளுக்கு எம்எல்ஏ சீட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஒவ்வொரு தொகுதிக்கு இத்தனை சீட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு ஒரு சீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெஃபார்ம் பில்லில் வந்து யாரெல்லாம் வந்து அதிகமாக வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரெஃபார்ம் பில் அப்படிங்கிற ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. According to the traditional arrangement, each borough and country could send 2 representatives to the parliament. ஒரு கண்ட்ரிக்கு பார்லிமெண்ட்டில் எத்தனை மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாக்கல 2 representatives 2 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அந்த வந்து சீட்டை அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. After the agrarian and industrial revolutions, these boroughs had become thinly populated. அக்ரேரியன் ரெவல்யூஷனும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த பிறகு அந்த பார்லிமெண்ட்டில் கொடுக்கக்கூடிய சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக மாறிடுது. They continue to send 2 representatives while the big industrial towns had no representation. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கல பெரிய பெரிய கண்ட்ரியாக இருந்தால் மட்டும் என்ன பண்ணலாம் 2 representatives வந்து சீட் வந்து அவைலபிள் வந்து பண்ணி கொடுப்பாங்க பார்லிமெண்ட்டில். இல்லை அப்படின்னாக்கல அவங்களுக்கு கிடையாது. ஸ்மால் கண்ட்ரியாக இருந்தால் கிடையாது. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் எப்படி வந்து how to give the elections in England in that period in 1832. According to the old custom, a freeholder with an annual income of 40 shillings was eligible to vote in the parliament elections. யாரெல்லாம் வந்து ஓட் போடலாம் அப்படின்னாக்கல ஒரு வருஷத்துக்கு 40 shillings வந்து யார் ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எதுக்கு தகுதியானவங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஓட் போடுறதுக்கு தகுதியானவங்க. The new rich man and big tenant farmers holding lands for long leased had no right to vote. யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓட் போடக்கூடிய உரிமைகள் கிடையாது அப்படிங்கல பெரிய பெரிய பணக்காரர்கள், அதே மாதிரி டெனனை குத்தகைக்கு எடுத்து வேலை செய்யக்கூடிய லேண்ட் ஓனர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாமே வந்து என்ன கிடையாதுன்னா ஓட் போடக்கூடிய ரைட்ஸ் வந்து கிடையாது. அதாச்சும் ஆனுவல் இன்கம் who gain 40 shillings in for 1 year means that person only eligible to vote. Others have no right to vote. Next they passed Corn Law. The Corn Law passed in 1815 to protect the agriculturists resulted in the rise in price of corn. Corn Law எந்த இயர் வந்து பாஸ் பண்ணுறாங்கன்னா 1815 கொண்டு வராங்க. யாருக்காகனா அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய கார்ன் மேலே
அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம், சேல் பண்ணுறதுக்காக வந்துட்டு கார்ன் லா கொண்டு வராங்க. Has it brought a lot of sufferings to the poor? They organized many riots and agitations and after a long struggle succeeded in bringing about parliamentary reforms. இந்த ப்ரைஸ் ஆஃப் கார்ன் மேலே ப்ரைஸ் அதிகமான ரேட் அதிகமானனால யார் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாங்களோ ஏழை மக்கள். ஏன்னா ஏழைகள் எல்லாருமே வந்துட்டு இந்த கார்ன் வாங்கி சாப்பிட்டு தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கார்ன் வந்து இப்போ அதிகமாக ரேட் ஆனனால என்ன பண்ண முடியல, ஏழை மக்களால் வந்துட்டு அதையும் வாங்கி சாப்பிட முடியல. அப்போது அவங்க பார்லிமெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்ண ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில். ஸோ இந்த டைம் தான் அந்த கார்ன் லா பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில் வாஸ் ஸ்டார்டட். In 1831 the Prime Minister Earl Grey introduced the reform bill in the parliament. Who introduced this reform bill means Earl Grey. He is the Prime Minister of England. He only introduced a reform bill in 1831. Or the Lords opposed the bill. Grey resigned. Duke of Wellington became the Prime Minister. As he was not able to form a ministry, Grey was called back and he introduced the reform bill. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கல, அவர் வந்து ப்ரைம் மினிஸ்டராக வந்த பிறகு அவர் வந்து ரெஃபார்ம் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல, யார் யார் எவ்வளோவுக்கு வாங்குறாங்க, எவ்வளோவுக்கு வந்து விற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. த கிங் வில்லியம் IV made the refractory lords to absent themselves from the house and thus the bill was passed in 1832. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி 1832 இதை வந்து பாஸ் பண்ணுறாங்க ரெஃபார்ம் பில், ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில். By this reform bill, 56 boroughs with a population of less than 2,000 people were disfranchised. 32 boroughs having less than 4,000 people were given only one seat. இந்த ரெஃபார்ம் பில் வந்த பிறகு எப்படி வந்து சீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கல, 2000 பீப்புளுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கல அவங்களுக்கு ஒரு சீட்டும், 4000 பீப்புளுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கல அவங்களுக்கு ஒரே ஒரு சீட், இது மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணணுமா பிரித்து கொடுக்குற மாதிரி பார்லிமெண்ட்டில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கல ஓவரால் வந்து 65 சீட்ஸ் வந்து வேர்ல்ட் லெவலில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு 2000 பீப்புள்ஸ்க்கு ஒரு சீட்டும் 4000 பீப்புளுக்கு ஒரு சீட்டும் மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க. த நியூ இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் வர் கிவன் 2 சீட்ஸ். அதே பெரிய கண்ட்ரியாக இருந்ததுன்னா 2 சீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. த ஃப்ராங்கிஸ் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு ஆல் த ஹவுஸ் ஹோல்டர்ஸ் இன் டவுன்ஸ் ஹூ பேட் ஆனுவல் ரெண்ட் ஆஃப் £10 and in the countries to all we held of 40 shilling freehold. யார் வந்து 40 shilling வந்து ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹோல்டர். The franchise was extended to copy holders and £50 leaseholders. The newly constituted House of Commons had 658 members. டோட்டலாக வந்துட்டு எத்தனை மெம்பர்ஸ் வந்து எத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஃபுல்லாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ரெஃபார்ம் பில்லை வந்து கொண்டு வராங்க. அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் த கிங் அண்ட் த லார்ட்ஸ் லாஸ்ட் மச் ஆஃப் தியர் பவர். ஸோ இது மூலயமா என்னாகுனாக்கல கிங்கோட பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிக்குது, பெரிய பெரிய பணக்காரங்களுடைய பவர்ஸுமே குறைஞ்சிட்டு வருது. பட் த மிடில் கிளாஸ் பிகேம் மோர் பவர்ஃபுல். இதனால் வந்துட்டு இந்த மாதிரி சீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறனால யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. த ப்ராப்பர்ட்டி குவாலிஃபிகேஷன் ஃபார் franchise was lowered, so the numbers of voters increased. Most of the people who get voting rights lived in towns, so the Whigs became more powerful. ஸோ இது மூலயமா வந்து யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா மிடில் பீப்புளுக்கும் வந்துட்டு ஓட் போடக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த விக் பார்ட்டி அப்படிங்கிற பார்ட்டிஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டுருக்கு. செகண்ட் ரெஃபார்ம் பில் வாஸ் பாஸ்ட்
இன் 1867 செகண்ட் ரிஃபார்ம் பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எப்போனாக்கில் 1867 யார் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தினாக்கில் பெஞ்சமின் டிஸ்ராலி வந்து பாஸ் பண்ணுறாரு. அக்கார்டிங் டு திஸ் பில் த ஃப்ராங்கிஸ் குவாலிஃபிகேஷன் வாஸ் லோவன். பட் ஆனால் வந்துட்டு இந்த பில் பாஸ் பண்ண பிறகு எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ த நம்பர் ஆஃப் எலக்ட்ரேட் வாஸ் increased. In towns, franchise was given to all male householders and lodgers paying to pounds. யார் யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடக்கூடிய உரிமைகள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தினாக்கா ஹவுஸ் ஹோல்டர்ஸ், அதாச்சும் ஆண்களுக்கு மட்டும்தான். யாரெல்லாம் வந்து அதாச்சும் ஒவ்வொரு வீட்டுக்கு தலைமை தரக்கூடிய ஹவுஸ் ஹோல்டர்ஸ்க்கு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணலாம், போடலாம். அதே மாதிரி 10 pounds ஏர்ன் பண்ணக்கூடியவங்களும் என்ன பண்ணலான்னாக்கில் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆல் த ஒர்க்கர்ஸ் இன் டவுன்ஸ் காட் த franchise but not the agriculture laborers and மைனர்ஸ். யாருக்கெல்லாம் வந்துட்டு ஓட் போடக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு பார்த்தினாக்கல அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், அக்ரிகல்ச்சரில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களுக்கும் அண்ட் தென் மைனர் பீப்புளுக்கும் வந்துட்டு ஓட் போடக்கூடிய தகுதி கிடையாது. இப்போ தேர்ட் ரெஃபார்ம் பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இந்த ரெஃபார்ம் பில்லில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரெஃபார்ம் பில்லில் வந்து யாருக்கு மட்டும் ஓட் போடணும்னா 40 shillings ஏர்ன் பண்ணக்கூடியவங்க மட்டும்தான் ஓட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் ரெஃபார்ம் பில்லில் வந்துட்டு யாருனாக்கில் மிடில் கிளாஸ் பீப்புள், அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டர்ஸ், வீட்டு தலைமை தாங்கக்கூடிய பர்சனும் ஓட் போடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்ட் ரெஃபார்ம் பில்லில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். This bill was passed in 1884 by Gladstone. தேர்ட் ரெஃபார்ம் பில் யார் வந்து பாஸ் பண்ணுறாருன்னா கிளாட்ஸ்டோன் வந்து பாஸ் பண்ணுறாரு. எந்த இயர்னா 1884. By this act, franchise was extended to the householders in the countries also. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுனாக்கில் ஓட்டு போடக்கூடிய தகுதி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. The Redistribution Act passed in course of time abolished the small rotten boroughs and 52 seats were redistributed. இப்போ எக்ஸ்ட்ராவாக எத்தனை சீட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா 52 சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறாங்க. Third reform bill passed over the power of controlling the government to the people. தேர்ட் ரெஃபார்ம் பில்லில் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கில் அதாச்சும் யாருடைய கண்ட்ரோல்னாக்கில் பீப்புளுடைய கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அவங்களா விருப்பப்பட்டு என்ன பண்ணிக்கலாம், யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்களோ ஓட்டு போட்டுக்கலாம். ஃபோர்த் ரெஃபார்ம் பில்லு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போமா. Fourth reform bill passed in 1918 gave the right of vote to all men aged 21 and all women aged 25 and above. இப்போ அதாச்சும் தேர்ட் ரெஃபார்ம் பில்லில் பார்த்தீங்கன்னாக்கில் மக்களாக பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையான லீடரை வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி. அதே பார்த்தினாக்கில் ஃபோர்த் ரெஃபார்ம் பில்லில் வந்து எல்லாருக்குமே ரைட்ஸ் உண்டு. அதுவும் ஏஜ் லிமிட்டட். மென்னாக இருந்தால் 21, விமனாக இருந்தால் 25, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓட் போடக்கூடிய தகுதி உண்டு. In 1928, the age difference was abolished and politically women were acknowledged officially as equal to men. அதுக்கப்புறம் 1928 ஃபோர்த் ரெஃபார்ம் பில்லு 1928 என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கில் விமனுடைய ஏஜ் லிமிட்டை குறைச்சி மென்னுக்கு எந்த ஏஜில் ஓட் போடக்கூடிய தகுதி இருக்கோ அதே ஏஜில் யாரும் போடலன்னா விமனுக்குமே போடலாம். They have equal rights to put vote for men and women. Conclusion. The reform bills made England a democratic country. இந்த reform bills மூலிமா இங்கிலாந்து வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக வந்து கொண்டு வராங்க, மக்களாட்சியாக கொண்டு வர போகிறாங்க. England is one of the leading democratic countries of the world and serves as an example to the rest. ஃபைனலாக வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை எது கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கில் இங்கிலாந்து தான். இங்கிலாந்துக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.